மின்கலத்திலிருந்து மின்கலத்திலிருந்து மின் பெறப்படாத போது மின் பெறப்படாத போது அதன் இரு முடிவிடங்களுக்கும் இடையே உள்ள இரு முடிவிடங்களுக்கும் இடையே உள்ள அழுத்த வித்தியாசத்திற்கு சமம். எப்படி சொல்லணும்? உள்ள அழுத்த வித்தியாசம் அழுத்த வித்தியாசம் இரு முடிவிடங்களுக்கும் இடையிலுள்ள அழுத்த வித்தியாசம் மின் இயக்க விசை எனப்படும். மின் இயக்க விசை எனப்படும். மின்கலத்திலிருந்து மின் பெறப்படாத போது அதன் இரு முடிவிடங்களுக்கும் இடையே உள்ள அழுத்த வித்தியாசம் மின் இயக்க விசை எனப்படும். சரியா? என்னன்னு சொல்லி பார்ப்போம். இதுல சில விஷயங்கள் எங்கட சிலபஸுக்கு அப்பாற்பட்ட விஷயங்கள். சரியா? அதுல நான் உங்களுக்கு தெரிவு செஞ்ச சில விஷயங்கள் மட்டும் சொல்லி தர போறேன். அதை தெரிஞ்சுக்கொண்டு உங்களுக்கு எந்த கேள்விகளையும் செய்யலாம். எங்களுக்கு அதான் நோக்கம். உண்மையிலே எங்களுக்கு இந்த எலக்ட்ரிசிட்டி அல்லது எலக்ட்ரானிக்ஸ் விஷயங்கள்ல 100% படிக்க போறல கிரேட் 10ல. சரியா? கிரேட் 10ல அப்படி படிக்கிறதுக்கு கூட எங்களை கட்டாயப்படுத்தீங்களா? அப்படி படிக்க வேண்டிய தேவையும் இல்லை. கேள்விகள் சேர்த்து. சரியா? ஏன்னா இப்ப எலக்ட்ரானிக்ஸ், இந்த எலக்ட்ரிக்கல், மெக்கானிக்கல் இந்த மாதிரியான ஃபீல்டு இருக்குதானே, இந்த மாதிரியான துறைகள் இருக்குதானே. சரியா? அது சொல்ற இப்ப எலக்ட்ரானிக்ஸ் சொன்னால் இலத்திரனியல் சொல்லலாம். எலக்ட்ரிசிட்டின்னு சொன்னால் இந்த மாதிரி ஓட்டமின்னியல். ரைட்டா? எலக்ட்ரிசிட்டின்றது வேற, எலக்ட்ரானிக்ஸ்ன்றது வேற, அதே மாதிரி மெக்கானிக்ன்றது வேற. மெக்கானிக்கல் இல்லாட்டி மெக்கானிக்ஸ்ன்றது வேற. சரியா? இன்னும் ஒவ்வொரு துறைகளையும் பத்தி நாங்க டீப்பா படிக்க போறோம். சரியா? நாங்க படிக்கிறது இப்ப உதாரணமா நாங்க நேர்கோட்டு இயக்கம் படிச்சோம். நேர்கோட்டு இயக்கத்துல சமன்பாடுகள் அதெல்லாம் படிச்சோம். விசை அதெல்லாம் படிச்சோம். நாங்க நியூட்டன் 3 விதிகள் படிச்சோம். அதுக்கப்புறம் இந்த உராய்வு விசை படிச்சோம். அதே மாதிரி வேற என்ன, விசை திருப்பம், விசை இணை, அமுக்கம் அதெல்லாம் படிச்சிருந்தானே நாங்க. கேட்டா அதே மாதிரி மேலுதைப்புண் எல்லாம் படிச்சிருந்தானே. இதெல்லாம் மெக்கானிக்கல் சப்ஜெக்ட்ஸ். படிக்கிறேன் மெக்கானிக்ஸ் சொல்லக்கூடிய சப்ஜெக்ட்ல வரும். இப்பதான் நாம எலக்ட்ரிசிட்டின்னு சொல்லக்கூடிய சப்ஜெக்ட்ல ஒரு விஷயத்த படிச்சு போறோம். அதுல நாம முற்றிலும் 100% படிக்க போறோம். அப்படி 100% படிக்க போறோம் பிள்ளை எங்களுக்கு ஒரு வருடம் 2 வருடம் கிட்டத்தட்ட 4-5 வருடங்கள் எடுக்கும். சரி, முழு எலக்ட்ரிசிட்டியை ஃபுல்லா படிச்சு முடிக்கிறேன் சார். அப்ப எங்களுக்கு கிரேட் 10க்கு எது தேவையோ அதை மட்டும் தான் உங்களுக்கு சொல்ல போறேன். சரியா? முதலாவது நாங்க பார்ப்போம் இந்த சாரி எலக்ட்ரிக் அல்லது எலக்ட்ரோ மோட்டிவ் ஃபோர்ஸ் சொன்னா என்ன சார்? சரியா? தமிழ்ல நாங்க சொல்ற மின் இயக்க விசை. உங்களுக்கு தெரியும், ஒரு மின்கலத்தை எடுத்தேன்னு சொன்னா நான் சொல்லுவோம், மின்கலம் உள்ள நாங்க ஒரு கருவிக்கு தொடுத்திக்கிறோம். எனக்கு முதலாவது சொல்லிடுமா, இது நீங்க நான் நினைக்கிறேன் கிரேட் 9 இல்லாட்டி 10ல இந்த குறியீடுகள் எல்லாம் படிக்கிறேன். நீங்க எனக்கு சொல்லுங்களே, ஒரு கருவி தொடுத்திக்கிற இந்த கருவியோட பேர் என்னன்னு சொல்லுங்களே. சொல்லிருமா? மின்கல் மின்குமிழ் 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 மின்குமிழ். சரியா? அப்ப மின்குமிழ் ஒன்றுக்கு நாங்க மின்னோட்டத்தை வழங்க போறோம். உங்களுக்கு தெரியும் மின்னோட்டம் போறது இந்த திசையில் இல்லையா? மின்னோட்டம் போறது இந்த திசை. மின்னோட்டம் இனி நேர் முடிவிடத்திலிருந்து மறை முடிவிடத்துக்கு கொண்டு செல்லப்படும். அப்ப இப்படித்தான் போகும். சரியா? இப்ப ஒரு விஷயம் சொல்ல போறேன். ஒரு கணியம் ஒன்று இருக்கிற மின் அழுத்தம் அப்படின்னு சொல்லு. சரியா? ஒரு கணியம் ஒன்று மின் அழுத்தம். இங்கிலீஷ்ல நான் சொல்ற எலக்ட்ரிக்கல் பொட்டென்ஷியல். எலக்ட்ரிக்கல் பொட்டென்ஷியல் அப்படின்னு ஒரு விஷயம் முடிக்கிறேன். சரியா? அது எதால் ஏற்படுதுன்றது எங்கட சிலபஸ்ல இல்ல. மின் அழுத்தம் சொல்லக்கூடிய விஷயம் எதால் ஏற்படுதுன்னு. அது எதால் ஏற்படுதுன்னு சொல்லி நான் சிம்பிளா சொல்றேன். இந்த வெட்டு இருக்குதானே, இந்த வெற்றிட மறைமுடி இந்த நேர்முடிவிடத்திலையும் சரியா
வெற்றிட நேர்முடிவத்திலையும் மறைமுடிவத்திலையும் நிறைய தாக்கங்கள் நடைபெறும். சரியா? அந்த தாக்கங்களால அதே மாதிரி அந்த அந்த இடத்துல உருவாகக்கூடிய ஏற்றங்களால, சரியா, ஏற்றங்களால அந்த இடத்துல ஒரு அழுத்தம் ஒன்று உண்டாக்கப்படும். சரியா? அழுத்தம் சொன்னா என்னன்றால் யார்கிட்டயும் மைக் வேலை செய்யல. சரியா? அழுத்தம் சொன்னா என்ன மீனிங் சொன்னா உங்களுக்கு எடுத்துக்கொள்ளலாம். எப்படி என்றால், இப்ப உங்களுக்கு அழுத்தம்டா என்ன வேர்ட் இது வரைக்கும் கேள்விப்பட்டிருக்க வாய்ப்பு இல்லை. அமுக்கம்டா கேள்விப்பட்டிருக்கீங்க. அமுக்கம்ன்றது வேற, அழுத்தம்ன்றது வேற. அழுத்தம்னு சொன்னால் இப்படி எடுங்களேன், ஒரு ஸ்ட்ரெஸ் உண்டு. சரியா? ஒரு ஸ்ட்ரெஸ் ஒன்று எடுங்களேன். அந்த இடத்துல ஒரு அழுத்தம் ஒன்று ஏற்படுதுன்ற ஒரு இடத்துல அழுத்தம் மீனிங் என்னன்னா ஒரு ஸ்ட்ரெஸ் உண்டாங்க. சரியா? ஸ்ட்ரெஸ் எங்க கூட வைக்கிறேன்னு சொன்னா இந்த வெற்றிட நேர்முடி இடத்துல. சரியா? மின்னழுத்தம் பொதுவாக இல்ல, எப்பொழுதுமே மின்னழுத்தம் அதிகமாகிக்கிறது வந்து இந்த வெற்றிட நேர்முடி இடத்துல, குறைவா இருக்கிறது வந்து இந்த வெற்றிட மறைமுடி இடத்துல. சரியா? அப்படிதான் இந்த வெற்றிகள் அமைக்கப்பட்டிருக்கு. மின்னழுத்தம் கூட நேர்முடி இடத்துல, குறவும் மறைமுடி இடத்துல. அப்படிதான் இந்த வெற்றிகள் அமைக்கப்பட்டிருக்கு. சரியா? வெற்றிகள் அமைக்கப்பட்டிருக்கு அப்படிதான். சரியா? மின்னழுத்தம் நேர்முடத்துல கூடவாகும், மறைமுடத்துல குறைவாகும். இப்ப நீங்க உண்மையிலே மின்னழுத்தம் எதால் ஏற்படுதுன்றது எங்களுக்கு முக்கியம் இல்லை. நீங்க சும்மா யோசிச்சுக்கோங்க, மின்கலத்தில் நடைபெறக்கூடிய ஏதோ ஏற்றத்தால அந்த இடத்துல ஒரு பிரஷர் உண்டு, இல்லாட்டி ஒரு ஸ்ட்ரெஸ் ஒன்று உண்டாக்கப்படுது. சரியா? இப்ப ஸ்ட்ரெஸ் தமிழ்ல சொல்ற தகை போட்டு சொல்றோம். ஓகே, ஸ்ட்ரெஸ் நம்மளுக்கு தெரியும் தானே. ஸ்ட்ரெஸ்ன்னு சொன்னால் இப்ப நாங்க மனிதனுக்கு வார ஸ்ட்ரெஸ் மாதிரி. சரியா? இப்ப மனிதனுக்கு ஸ்ட்ரெஸ் வாருங்கன்றால் ஒரு கவலையான ஒரு செய்தி கேள்விப்பட்ட நேரம். சரியா? இல்ல உங்களுக்கு சரியான பிசி, கேட்டா ஒரு வேலை சரியா நடக்குது இல்ல, அப்ப ஸ்ட்ரெஸ் வரும். தூக்கம் இல்லைன்னா ஸ்ட்ரெஸ் வரும். கோபம் வந்தா ஸ்ட்ரெஸ் வரும். கேட்டா அப்ப நீங்க இருக்கிற நிலைமை யோசிங்க பாப்போம். நீங்க இருக்கிற நிலைமை கேட்டா உங்களோட வேலைகள் ஒழுங்கா செஞ்சு கொள்ளல உங்களுக்கு அந்த மாதிரி. கேட்டா அதே மாதிரி இப்ப தாவரங்களுக்கும் ஸ்ட்ரெஸ் சொல்லி வந்தீங்க. அது தாவரங்களுக்கு ஸ்ட்ரெஸ் வித்தியாசம். இந்த மாதிரி இப்ப இவங்களுக்கும் வெற்றிக்கும் ஒரு ஸ்ட்ரெஸ் வந்தீங்க. சரியா? எங்களுக்கு ஸ்ட்ரெஸ் வந்தா நாங்க மருந்து குடிச்சு அது. கேட்டா இந்த மனிதனுக்கு வர ஸ்ட்ரெஸ் மீனிங் வித்தியாசம். மனிதனுக்கு வர ஸ்ட்ரெஸ்ஸுக்கு அர்த்தம் வித்தியாசம். அது உணர்வுகளால அப்படி இப்படி வர. இங்க வர ஸ்ட்ரெஸ் சொன்னா இந்த ஏற்றங்கள் இரசாயன தாக்கங்களால வரக்கூடிய ஒரு ஸ்ட்ரெஸ் சொன்னீங்க. ரைட்டா? அப்படி அமைச்சு உங்களுக்கு அது போதும். உங்களுக்கு இரசாயன தாக்கங்கள் இன்னைக்கு நடைபெறதுனால இந்த இடத்துல ஒரு ஸ்ட்ரெஸ் ஒன்று உண்டாக்கப்படுது. அந்த ஸ்ட்ரெஸ்ஸுக்கு தான் நாங்க மின் அழுத்தம் அப்படின்னு சொல்றோம். மின் அழுத்தம் எங்க கூடன்னு சொன்னா நான் இங்கே போடுறேன், இந்த இடத்துல, அதாவது வெற்றிட நேர் முடிவிடத்துலதான் அதிகமா இருக்கு. மின் அழுத்தம் அதிகமா இருக்கிறது இங்கதான். நான் எப்படி போடவா? நேர் முடிவிட நேர் முடிவிட மின்னழுத்தம், நேர் முடிவிடத்துல இருக்கக்கூடிய மின்னழுத்தம் அப்படின்னு சொல்லி போட்டு அதுதான் கூடவா இருக்கு. சரியா? அதிகம். நான் அதை பொருள் எப்படி சொல்றேனே அதே மாதிரி இதை நான் சொல்றேன் வந்து இன்னைக்கு ஒரு மின்னழுத்தம் ஒன்று இருக்கு, இன்னைக்கு ஒரு ஸ்ட்ரெஸ் ஒண்டிக்கிறேன். இந்த ரெண்டு இடத்துல ஸ்ட்ரெஸ் ஒண்டிக்கிற சொல்ற வந்து நேர் இல்ல, இது சொல்லணும்னா மறை முடிவிட மின்னழுத்தம் சொல்றோம். மறை முடிவிட மின்னழுத்தம். சரியா? அது வெற்றியை நாங்க தொடுக்காமலே, இப்ப நம்ம ஒரு மின்கலத்துக்கு தொடுத்தே இல்லைன்னு வைங்களேன், தொடுக்காம இருந்தாலும் வெற்றிட ரெண்டு பக்கத்து வெற்றிக்கு சும்மாவே அப்படி ஒரு அழுத்தம் உண்டிக்கிறேன். ஏன்னா அது வெற்றியில நடைபெறக்கூடிய இரசாயன தாக்கங்கள்லாம் வந்த ஒரு விலை உள்ளது. சரியா? வெற்றியில் நடைபெறக்கூடிய இரசாயனம் என்ன வெற்றி உள்ளுக்கு இருக்கிறன்றது நாங்க பத்தி என்ன என்ன இருக்குதுன்னு நாங்க படிக்கிறதுல தானே. அதனாலதான் அது விளங்கப்படுத்திக்கொள்ள கஷ்டம் எங்களுக்கு. ஆனா நீங்க 7வது போனா படிக்கிற இந்த விஷயங்கள் எல்லாம் சிம்பிளா படிக்கிறேன். நீங்க என்ன தரசு. சரியா? இப்படி நான் சொல்லி தரது மட்டும் ஆரம்பிச்சுக்கோங்க. வெற்றிட நேர்முடிவிடத்துல ஒரு நேர்முடிவிட மின்னழுத்தம் மட்டும் இருக்கும், வெற்றிட மறைமுடிவிடத்திலும் ஒரு மின்னழுத்த பெருமானம் மட்டும் இருக்கும். ஆனா எது கூடவா இருக்குன்னு சொன்னா நேர்முடிவிட மின்னழுத்தம் தான் கூடவா இருக்கு. இதுதான் கூடவா இருக்கு. நான் எப்படி போட்டேன். சரியா? நேர்முடிவிட மின்னழுத்தம் தான் அதிகமா இருக்கும், இது மறைமுடிவிட மின்னழுத்தம் குறைவா இருக்கும். சரியா? அப்ப நான் சும்மா சொல்றேன். ரைட், மின்னழுத்தத்தை அளக்கிற அளவு அப்படிங்கிற மின்னழுத்தத்தை அளக்கலாம். எங்களுக்கு ஸ்ட்ரெஸ் அந்த அந்த இடத்துல உருவாகக்கூடிய அந்த ஸ்ட்ரெஸ்ஸை வந்து எங்களுக்கு அளக்கலாம். அளக்கிற அலகு என்னன்னு சொன்னா மின்னழுத்தத்தை அளக்கிற அலகு என்னன்னு சொன்னால் வோல்ட்னு சொல்லக்கூடிய அலகு. சரியா? வோல்ட்னு சொல்லக்கூடிய அலகு. வோல்ட்னு சொல்றது ஒரு விஞ்ஞானிட பெயர். அப்படிங்க சொல்லுங்க பார்ப்போம். ஒரு விஞ்ஞானிட பெயரை நாங்க அழகாக பயன்படுத்துறோம்னு சொன்னா
நீங்க எனக்கு சொல்லுங்க, வோல்ட் அதாவது வி என்று சொல்லக்கூடிய அலகு கேபிட்டல் எழுதப்படணுமா சிம்பிள் எழுதப்படணுமா? புரிஞ்சுறீங்க? சரி சரி சொல்லுங்க. Capital. கேபிட்டல் கேபிட்டல் எழுதப்படும். வெரி குட். கேபிட்டல் எழுதப்படும் இல்லையா? ஒரு விஞ்ஞானின் பெயர்ட முதலெழுத்த நாம அழகாக பயன்படுத்தணும்னு சொன்னால் அது கேபிட்டல் லெட்டர்ஸ்ல எழுதப்படணும். இங்கிலீஷ்ல கேபிட்டல் லெட்டர்ஸ்ல எழுதப்படும். சரியா? அதை அமைச்சு கொள்ளணும். அப்ப நான் இப்ப உங்களுக்கு சொல்றேன், நான் சும்மா உதாரணத்துக்கு சொல்றேன். நேர் முடிவிட மின்னழுத்தம் நாம் சொல்லுவோம் 10 வோல்ட்னு சொல்லி. நேர் முடிவிட மின்னழுத்தம் 10 வோல்ட். அதை எங்களுக்கு அளக்கலாம். வோல்ட் தான் அளக்குற